ஹாய்டா. செகண்ட் சேனலில் ஒரு ஒன் ஷாட் போட்டிருக்கேன். பார்க்குறதுனா பார்க்கலாம். லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் போலீஸ் மாமா இது விட்டுட்டோம் பார். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, வி வயன் ரிங்கு கழட்டி கொடுத்துருக்க மாட்டா, தாலி கழட்டி கொடுத்துருவா சொல்லியிருந்தீங்க. மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சா. சொன்ன விதர் தான் எனக்கு ஃபஸ்ட்டே ஞாபகம் இருந்தது, இதுவா 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 அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, ரிங்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சரி, ஓகே, நான் இந்த பாட்டிலேருந்து தாலி அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிக்கிறேன். சாரி மாற்றி சொன்னதுக்கா. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வீக்கிட்ட அவங்க தாலி கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ அவங்க அதை கையில் வச்சுக்கிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட போகிறீங்க, காருக்கிட்ட. அப்போ உங்களை பார்த்துட்டே இருக்காரு. வயன், எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்ட அப்படி தோணுதோ அப்படி சொல்ல. நீங்கள் அப்பாவை பார்த்தா, அப்பா எல்லாம் பேசுனது தானேப்பா, வாங்க வந்து வண்டி ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட சொல்கிறீங்க. அவரும் வந்து வண்டி எடுக்கிறாங்க. ஸோ எதுவும் பேசலை. அவருக்கும் புரியுது எல்லாம் பேசுனது தானே அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இப்போ கூட அவன் ஜியா கூட தான் நின்றுட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் பின்னாடி இருக்க வி அப்புறம் ஜியா அப்படி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, அப்பா பார்க்குறாருன்னு உங்களுக்குமே தெரியுதா? அப்பா விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, சொல்கிறீங்க. அப்பா இல்லைம்மா, நேற்று போட்ட சண்டேல, அதுவும் இல்லாமல் காலையில் மேம் வேற, எனக்கு என்னமோ உனக்கு அவனால புரிஞ்சுக்கலையோ, வீக்கு உன்னை பிடிச்சிருக்கோ, ஏதோ ஒரு டவுட் இருந்ததுடா, நீ அவசரப்பட்டியோ அப்பாவுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் இல்லைப்பா ஏற்கனவே பேசினது தானே, நான் எந்த அவசரமும் பண்ணலப்பா, பார்த்தீங்களா 2 பேரும் இப்போ கூட ஒன்றா தான் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் நடுவில் நான் போக விரும்பலப்பா. இதுக்கு முன்னாடி அவன் என்ன நல்லா தான் பார்த்துட்டு இருந்தான், ஆனாலும் அவளை கிஸ் பண்ணிட்டு இருந்தான், அவகிட்ட லவ் பண்ணிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போதோ எப்பவும் போல தான்ப்பா என்னை பார்த்துக்கிறான், அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அவன் போலீஸ் இல்லையா, ஸோ அவனுக்கு இதெல்லாம் பார்த்தா கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவும் விட்டுட்டாரு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. இங்கே வி நீங்கள் கொடுத்தத கையில் வச்சு அழுதுட்ருக்கான். அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவசரப்பட்டி வேன் அப்படிங்கிற மாதிரி அழுகுறான். அவனால் ஏற்றுக்கவும் முடியல. நான் தான் அவசரப்பட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன், நீ ஏன்டி இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் அழுகுறான். அவன் அழுகுறத பார்த்து உங்கள் ஃப்ரெண்டு இப்போ தான் வந்து வெளில வந்திருப்பான். அழுகுறத பார்த்து அவள், சார் இப்போ அழுது என்ன பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல திரும்பி பார்க்குறான். உங்கள் ஃப்ரெண்டு சைலண்ட்டாக இருக்கான். நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா அப்படி கேட்டா திரும்பி வீ பார்க்குறான். நீங்கள் அவளை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவன் சைலண்ட்டாக அந்த பொண்ணையை பார்த்துட்ருக்கான். எதுவும் சொல்லலை. எனக்கு ஒரு இதுவாகவே இருக்கு. ஏன்னா வயன் உங்களை நிறைய சொல்லுவா லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இன்னைக்கு மதியானம் கூட என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா, அதை ப்ளஷ் பண்ணிதான் அவசரப்பட்டாலோ தோணுது சார் அப்படி சொல்கிறான். வீக்கு கண்ணு கலங்குதா, அமைதியாக இருக்கான். எதுவுமே அவகிட்ட பேசவே இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் இவ தான் அப்படிங்கிற மாதிரி ஜியாவை காட்டுறா. ஜியாவுக்கு கல்லு கலங்குது. ஜியாவா அப்படிங்கிற மாதிரி வீ பார்க்குறான். அவனுக்கு புரியல. ஆமாம், வயன் இப்படி ரியாக்ட் பண்ணது இவ தான் காரணம், எல்லாத்துக்குமே இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. வீக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்கள், நீங்கள் வயனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட நார்மலாக பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கொஞ்சம் நார்மலாக இருக்கான் இல்லையா. ஸோ சொல்லிவிட்டு தேவையில்லாதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. இனிமே வயன் நீங்களும் ஜியாவும் லவ் பண்ணுறது தான் திங்க் பண்ணிகிட்ருக்கா. அது வீக்கே தெரியும். சைலண்ட்டாக இருக்கான். இன்னுமே அவளை சொல்ல அவங்களுக்கு கோவம் வருது. ஏன் சார் அவளை நீங்கள் இனிமே லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, நான் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸைட் போட்டேன், ப்ளீஸ் எதுவும் பேச வேண்டாம். எனக்கு புரியுது சார், வயன்
பேச வேண்டியதுலாம் நான் பேசிடுறேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. எதனால தெரியுமா அவன் வந்து வயன்ட்ட நேற்று அந்த மாதிரி பிஹேவ் பண்ணா? ஷிவலால தான் அப்படிங்கிற மாதிரி அகெயின் அவ ஜியாவை சொல்லும் போதும் வீக்கு ஏன்னு தெரியல, இங்க பாருங்க ஒன்றும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. அப்போ ஒயன் கூட சேர உங்களுக்கு விருப்பமே இல்லையா? இனிமே நீங்க இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? அப்போ இதெல்லாம் அழுவுறதெல்லாம் ஃபீக்கா அப்படின்னு கேட்க வீக்கு கோவம் வருது. அவ பேசுறது கேட்க மாட்டேன்றான். சரிங்க பாருங்க சொல்ல வருது ஷார்ட்டா சொல்லிடுறான். அவன் ஒயன்கிட்ட பிஹேவ் பண்ணதுக்கு சிவதான் காரணம். எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டானோ சிவதான் காரணம். வீக்கு புரியல. வி வந்து ஜியாவை லவ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ திடீர்னு இப்படி சொல்லலாம் அவனுக்கு கோவம் தான் வரும். ஸோ அவள் சொல்லிகிட்டே இருக்கா. வி சைலண்ட்டாக அவளை பார்த்துட்ருக்க. என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அவள் மொபைல் வாங்கி பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. வீக்கு அப்போ கூட அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் இங்கே ஜியா அவளுடைய ரியாக்ஷன், அவள் பயப்படுறதா, கை நடுங்குதா, மூஞ்சில் இருக்க அந்த பதட்டம் அதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குதா. வி ஒரு போலீஸ் இல்லையா? ஸோ அக்யூஸ்ட்லாம் பயந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஜியா ஒரு மாதிரி பதட்டப்படுறா. அவனுக்கு தெரியும். திரும்பி பார்த்தா இவளுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கா. அவன் சைலண்டாக ஜியாவே பார்த்துட்டு இருக்கா. வியும் ஜியாவை தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஒரு நாளும் அவன் வயனை ஒரு மாதிரி டீஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ எடுத்தா தோ இவளுக்கு அனுப்புவாங்க. இவ அதை பார்த்து ஸ்மைல் பண்ணப்பா, ரசிப்பா. நான் அதை நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். இது வயனுக்கும் தெரியும். ஒரு நாள் ரெஸ்ட் ரூமில் இருந்து இவ பார்த்து சிரிச்சத அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது இவ்வளோ வேலை தான் இதெல்லாம் அப்படின்னு. அப்படி அவ சொல்லிட்டே இருக்கா. வி அவளே பார்த்துட்ருக்கான். வி இவ சொல்கிறதுல எதுவும் நம்பாத. இவ ஏதோ முட்டாள் மாதிரி ஏதோ வளரா. வி இங்கே பாரு, ஏன் என்ன அப்படி பார்க்குற? வி பதட்டமாக பேசுகிறா. வி இலஜையா நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே எப்படி நீ ஆன்சர் பண்ணுற? அண்ட் தென் நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? இல்லை வி, இல்லை எங்கே என்ன சந்தேகப்பட்டுருவியோ அப்படி சொல்லிட்டோம். அப்படி அவள் பேசிகிட்டே இருக்கா. வி ஃபஸ்ட்டு அந்த டவுட் எனக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல ஜியா. பட் ஏன் நீ இப்படி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அவளே பார்த்துட்ருக்கான். இவ உங்கள் ஃப்ரெண்டு சார் நீங்கள் வேணாலும் ஒரு ஃபோன் வாங்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் அப்படி சொல்லும் போது வி ஜியா ஃபோனு கூட வி இது போல் கேட்பன் தான் பயந்தேன். வி இங்கே பாரு அவள் சொல்கிறான்னு என்ன சந்தேகப்படுறியா? சார் அவன் நட்டிக்கிறான். ஃபஸ்ட் அவன் ஃபோனு வாங்கி செக் பண்ணுங்க. ஜியா ஃபோனு கூட வி என்ன டவுட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா கண்டி. ஃபோனு கொடுக்க மாட்டேன்றா. அதுக்கும் மாறா அவ அந்த ஃபோன் எடுத்து பின்னாடி வச்சுக்கிறா. வீக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சா. வி ஜியா இப்போ நீ அந்த ஃபோனை குட்டுக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்க, வி அப்போ நீ என்ன டவுட் பண்ணுறியா அப்படின்னு பேச வரா. அதுக்கெல்லாம் அவன் டைமே கொடுக்கல. அவ கையில் இருந்து வி மொபைலை வெடுக்குன்னு பிடுங்குறான். செக் பண்ணுங்க சார் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல அவளோட ஃபோன் பாஸ்வேர்டு எல்லாமே வீக்கு தெரியும். ஸோ அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய வீடியோ இருக்குது. ஒரு வாட்டியும் அவன் உங்ககிட்ட டீஸ் பண்ணும்போது அவனோட ஃப்ரெண்டு உங்கள் 2 பேரையும் வீடியோ எடுத்த அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவை இவளுக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இவ அதை பார்த்து ரசிச்சிருப்பா, ஸ்மைல் பண்ணியிருப்பா. இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே இன்னும் பார்த்தாதா எனக்கு இன்னும் ஹெவியாக வேணும், வயன் கதறணும், அழுணும் அப்படிலாம் நிறைய டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கா.
அதெல்லாம் பார்க்க பார்க்க வீக்கு செம்ம வரி ஆகுது. அந்த வீடியோலாம் அவன் உங்ககிட்ட எப்படிலாம் நடந்திருப்பான், நீங்கள் பயந்து அழுதுருப்பீங்க ஒரு வாட்டியும். செம்ம கோவம் வருது. அந்த ஃபோனு தூக்கி போட்டு உடைச்சிட்டான். அவ்வளோ கோவம். அவ பொறுமையா இங்க பாரு, நீ கோப்படாத அப்படிங்கிற மாதிரி பேச வரா. செவ்வுல ஒன்று விட்டுட்டான். அவளுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம ஃபோன் பின்னாடி எல்லாத்தையும் நீ பண்ணிட்டோம், உனக்கு எதோ அப்படி சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று விடுறான். உனக்கு அவ்வளோ கோவம். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அவன் இவ்வளோ நாள் இருந்திருக்கான். சாதாரணமா ரிலேஷன் அப்படின்னாலே அவனுக்கு கோவம் வரும். இப்போ நீ உன்னோட பொண்டாட்டி இல்லையா, ஸோ அவன் கூட உங்ககிட்ட எப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். அவ்வளோ கோவம் வருது. அவன் கண்ணை மூடுறான். நேற்று ஒரு மாதிரி பண்ணது உங்கள் நெக்கில் இருந்திருக்கும் இல்லையா, அது செம்ம கோவம் வந்திருக்கும். அது நினைக்க நினைக்க இப்போ கோவம் வருது. செம்ம காண்டாயிட்டான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அடிச்சு அடிக்கி அவனுங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பானுங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த ஹாஸ்பிட்டல் தான் இப்போ போகிறான். எல்லாருக்கும் ட்ரிப் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கானுங்க. கையில் காலில் அடிபட்டு கட்டு போட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கானுங்க. அது கூட பார்க்கல, ஒரு இரும்பு ராடு எடுத்து அகேன் அடிச்சு வெளுத்து எடுக்கிறான். ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்கல, செம்மடி போட்டு பொழந்து எடுக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோபம். இப்போ வீடியோ வேற வந்து பார்த்துட்டு வந்திருக்கானா, ஸோ அந்த கோபம் அந்த 2 பேர் கூட விட்டுட்டான். ஜியோட ரிலேஷன் சொல்லிட்டு கசினா எவனோ ஒருத்தன் இருப்பான் இல்லையா, ஸோ இப்போ போட்டு பொழந்து எடுத்துட்டான். அங்கே இருக்கவங்க தான் வியை ஸ்டாப் பண்ணி சரி ஓகே விடுங்க, ஆல்ரெடி அவன் கொஞ்சம் வீக்காக இருக்கான், இந்த மாதிரி அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து வியை காம் பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. என்னென்னலாம் நடந்திருக்கு அது கூட தெரியாமல் அவன் ஒர்க் போயிட்டு உங்களை கண்டுக்காமல் அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து விட்டு அப்படி இருந்திருக்கான். அது நினைக்கும் போது அவனுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. சேம் டைம் உங்களை நினைக்கும் போது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏண்டி என்னை புரிஞ்சிக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். தப்பு வயன் அன்னைக்கு காலைல வரும்போதே எதுவாக இருந்தாலும் அவகிட்ட பேசியிருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸ்டார்டிங்கில் இருந்து அவன் பண்ண தப்பு, நீங்கள் அழுதுருப்பீங்க, அவனை கிஸ் பண்ணியிருப்பீங்க, அவன் அதை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி உங்களை ஒரு மாதிரி பேசியிருப்பான். அது எல்லாம் தான் அவங்கள இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்திருக்கு. அவனுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் கொஞ்சம் பேசியிருக்கக்கூடாதா அப்படி அவனுக்குள்ளே தோணுது. பாக்கெட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் கழட்டி கொடுத்த அந்த தாலியை எடுத்து கையில் வச்சுட்டு அவன் அத்தையே பார்த்துட்ருக்கான். அவசரப்பட்டுட்டடி, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி அவன் அதை வச்சுக்கிட்டே உங்கள் வீட்டை பார்த்துட்டே இருக்கான். உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி வருதுன்னு கூட தெரியல. உங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா உங்கள் அப்பா அவனை அந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது. ஒரு மரியாதையாக அப்படி நடத்துவாங்க. என்ன சொன்னாலுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஈவன் உங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால தான் அந்த உங்கள் ஃபியான்சேன்னு ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, ஸோ அவனை கூட அக்செப்ட் பண்ணாங்க. சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால சொல்லிட்டானா அவ்வளோதான் அப்படி கேட்பாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வரது கூட பிடிக்கல. உங்கள் அம்மா இப்படி பிஹேவ் பண்ணுறது புதுசாக இருக்குது அவனுக்கு. உங்கள் அம்மா இப்படிலாம் பேசினது கூட கிடையாது. அவன் ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஏய் என்னடா பாதியில் வந்துட்டுருக்க, இந்த டைமில் வீட்டுக்கு வரமாட்டியே அப்படியே சொல்ல அவன் கையில் இருக்க அந்த தாலியை அவங்க அம்மா கிட்ட காட்டிட்டான். அவ்வளோதாம்மா வான்னு போயிட்டாளா, என்னடா உளர்ற? ஆமாம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான் வேற. என்னடா பகல்லையே குடிச்சிருக்க, என்னடா ஆச்சு உனக்கு? அவள் என்னை விட்டு போகிறாம்மா, நான் வேணான்னு நினைக்கிறா புள்ள. என் தப்பு தான் எனக்கு புரியுதா. என்கிட்ட பேசியிருந்துருக்கணும், என்கிட்ட கேட்டிருந்துக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு அவள் பாட்டுன்னு ஒரு சுச்சுவேஷனில் அவளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் எடுத்துருக்கா. ஏன் சுச்சுவேஷனில் என்ன இருக்குன்னு அவள் திங்க் பண்ணாளா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட அவன் பேசிகிட்டே இருக்க. போஸ்ட் வந்திருக்கு, வெளியே இருந்து யாரோ கூப்பிடுறாங்க, இருடா எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் போய் பார்த்துட்டு வரேன்
அப்படிங்கிற மாதிரி அவங்க போகிறாங்க. கிம் டேயாங் பேருக்கு தான் வந்திருக்கு. உனக்கு தான் வந்திருக்கு, உன்னை தான் கூப்பிடுறாங்க வா அப்படிங்கிற மாதிரி. உங்கள் அம்மா கூப்பிட்டா என்ன வந்திருக்குன்னு போய் கேட்டா டிவோர்ஸ் நோட்டீஸா இப்போதான் வருது. அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அனுப்பி வச்சிருக்கீங்க. செம்ம காண்டாயிட்டான் அவனுக்கு. இப்போ ஜியா கூட நின்று இருப்பான் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி தான் அவன் நினச்சிருப்பான். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டீங்களா, அதனால தான் நீங்கள் அவங்ககிட்ட கழிச்சு கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ ஆல்ரெடி நீ இதை டிசைட் பண்ணிட்டு அசால்ட்டா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிற அளவுக்கு நீ தைரியம் வந்துருச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கடுப்புல கத்துறான். வீக்க பாரு என்ன ஆச்சுன்னு பொறுமையா பேசிப்போம், கோவப்படாதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. கோவப்பட விடாதா, கோவப்படக்கூடாது. மருமக டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவா, அதுக்கு நான் கோவப்படக்கூடாதோ. எப்பவே போய் அவள்கிட்ட கேட்டு கத்திட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வரான். வீங்க பாரு பொறுமையா பேசணும், கத்தக்கூடாது அவள்கிட்ட, சின்ன பொண்ணுடா. பேசிட்டே அவங்க அம்மா வராங்க. நீங்க போங்க, அவகிட்ட பேசிட்டு வரேன். பேசுடா, உன்னை யாரும் வேணாம்னு சொல்ல, கத்தாத, கோவப்படாத, பார்க்கலாமா, நீங்க உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள அனுப்பி விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வரான். டோரை இட்டி ஒரு ஒத்த விட்றான். டொமால்னு அடிச்சுட்டு திறக்குது. ஹாலில் உங்க அப்பா உங்க அம்மா இருக்காங்க. என்ன பண்ற, எப்படிடா திறக்குற? அதை விடுங்க, இங்க பாருங்க, உங்க பொண்ணு என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்கா. அது இருக்காரு உங்க புருஷன், இன்னைக்கு ஈவினிங் பார்த்தாரு. நான் கூட ஏன் மேல தப்பு ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆல்ரெடி அவ இதை டிசைட் பண்ணிட்டா என்னை விட்டு போகணுன்னு, அப்படி தானே? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எதுக்கு இப்படி கோவப்படுற? உன் மேல என்ன தப்பு இருக்குன்னு நீ முதல்ல திங்க் பண்ணியா? நான் கேட்க அது கிடையாது. இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி டிவோர்ஸ் பேப்பரை காட்டினா 2 பேரும் சைலண்டாக இருக்காங்க. ஓ, நீங்கள் சைலண்டாக இருக்கிறத வச்சு தெரியுதோ, இப்போ தெரியுதோ, எல்லாம் அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது புள்ள. அப்படி பேசுகிறான். 2 பேருக்கும் தெரியும் இல்லையா சைலண்டாக இருக்காங்க. உங்ககிட்ட கேட்டு ஒரு பிரோஜனமும் கிடையாது. என் பொண்டாட்டி எங்க, அவள்கிட்ட போய் கேட்கணும் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வரான். உங்கள் அம்மா பின்னாடியே வர ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி உங்கள் அப்பாவுக்கு வயன் தப்பாக நினச்சிட்டு இருக்கா புள்ள. பொறுத்த வரைக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, இவதான் ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கா அப்படி தானே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் அம்மா போகும்போது உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு அவன் அவ்வளோ கூப்பிடுறான். இதுலேயே தெரியலையா வயன் அவளை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம், நீ அங்கே போக வேண்டாம். இல்லைங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி கோவத்தில் பார்த்தது கிடையாதா, இவ்வளோ கோவமாக போகிறான். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், புரியுதா? அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படியே சொல்லி 2 பேருமே ரூம் பக்கமே வரல. நீங்கள் இப்போ தான் ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளில வரீங்க. ரூம்குள்ளே வந்து நிற்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு. என்னாச்சுவே, இங்கே என்ன பண்ணுற? ஹோ, கூலாக இருக்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு நினச்சேன்டி. நல்லா தான் இருக்கேன் போல. என்ன பேசுகிறவி? ஏறு, நான் தெளிவாக பேசிட்டேன். ஒரு நிமிஷம். என்னது இது? டிவோர்ஸ் பேப்பர் பார்க்குறீங்க, இப்போ தான் அவன் கை போயிருக்குன்னு தெரியுதா? இன்னைக்கு தான் வந்ததா? ஓ, இதை நீ ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டல்ல? இங்க பாரு, எதுக்கு நீ கோவப்படுற? இது தெரிஞ்ச நீ ஹாப்பியாக தானே இருந்திருக்கணும். ஹாப்பியாக இருந்திருக்கணுமா? எதுக்குடி ஹாப்பியாக இருந்திருக்கணும்? எதுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கணும்? எதுக்கு இப்ப நீ இவ்வளோ கோவப்படுற? இது பாரு, உனக்கு எல்லாம் நான் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கேன். என்னை விட்டு போனாலே நீ சந்தோஷமா இருப்ப. அதே எப்படி நீயா சொல்ற? அது நான் சொல்லணும். எனக்கு புரியல. ஒரு ரீசன் சொல்ல. எதுக்கு இப்போ நீ இதை கொடுத்தா? எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? எனக்கு புரியல. ஏய், என்னடி என்னை விட்டு போயிட்டா? ஏன் எவனா புது ஆளை பிடிச்சிட்டியா? யாராவா? உன் பேர் என்ன? ரீசெண்டாக இப்போ கொடுத்தா வெளில வந்தான். பேர் என்ன? ஜான்.
வெளில வந்துட்டான்டி, வந்து உன்னை மீட் பண்ணானா? வி அசிங்கமாக பேசாத. அசிங்கமாக பேசுகிறேன்னா எனக்கு தெரியல. ஏண்டி என்ன லவ் பண்ணுறேன்னு சின்ன வயசுலேருந்து என் பின்னாடி சுற்றுட்ட, திடீர்னு அவன் பின்னாடி சுற்றுற. எப்பலான்னு அடிச்சிட்டீங்க. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுற நீ? நல்லாவே தெரியுதுடி எதுக்குடி இது நீ அனுப்புன. இங்க பாரு, சமாளிக்க வேணாம். எதுக்கு அனுப்புன? உன் கூட இருக்க எனக்கு பிடிக்கல, அதனால அனுப்புனேன். ஓ, என் கூட இருக்க உனக்கு பிடிக்கல? என்ன பிடிக்கல. ஓகே, எதுக்குடி என்ன பிடிக்கல? என்ன கேட்காம எதுக்கு நீ காலேஜ் போன? என்ன பேசிட்டு இருக்கு? என்ன பேசுற வி? அதான் காலேஜ் போயிட்டு புதுசா எவனா பிடிச்சேன். வி இப்படி பேசாதன்னு சொன்னேன். நான் பேசாம வேற எவன்டி பேசுவான்? அவன் புருஷன்டி. புருஷனா? அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க நீ புருஷனா? எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அவ பின்னாடி தள்ளு விரி அப்படியே சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டா. நீ புருஷனா? என்னடி சொன்ன? பாரு, ஓகே, என்னதான் சொல்ல வர்ற? இந்த புருஷனும் உனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புருஷனை எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியுமா? அது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் உன்கிட்ட நான் ட்ரை பண்ணதே கிடையாதா. அதான் இன்னைக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் ட்ரை பண்ணலான்னு இருக்கான். இங்க பாரு, அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போறீங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் பார்த்துடலாம். பாய்.